இந்த சேனலில் வர வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உலக தமிழ் மொழியை வாழ்த்துவோம். உலக மக்கள், தமிழ் மக்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது CNC தமிழ் டிப்ஸோட சேனல். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 11 வீடியோ போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேடியஸ் ப்ரோக்ராம் இருக்கிற ஒரு காம்பனண்ட்டை ட்ராயிங் பார்க்க போகிறோம். அதை செய்ய போகிறோம். பட் அது வந்து ஒரே காம்பனண்ட் பாண்ட் ட்ராயிங் தான். பட் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதான் இந்த வீடியோவோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார் ட்ராயிங். பார் ட்ராயிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டயாமீட்டர் 20, ஒரு ரேடியஸ் வந்து ஒரு 45 அடிக்குது. இது வந்து டயாமீட்டர் 100. இங்கேருந்து பார்க்குறப்ப டயாமீட்டர் 100. இது பார்த்திங்கன்னா இது வந்து லென்த் வந்து 50. இது பார்த்திங்கன்னா 24.35 40 mm லென்த் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மெத்தட்ஸ் என்னென்னா GO2 GO3 யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இன்டர்போலேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாயிண்ட் இசட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஆர் மட்டும் கொடுத்துட்டு பண்ணலாம். அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா GO2 XZ I அண்ட் K. I பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். கேன்றது இசட். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஆர்னு கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் ஆர்க் அடித்து முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இதோட எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சென்டர் பாயிண்ட், அதே மாதிரி Z ஆக்சிஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் K பாயிண்ட். இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சும் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரோக்ராம் வந்து மாடல் 1. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். G96 வந்து கான்ஸ்டன்ஸ் பர் சர்ஃபேஸ் ஸ்பீடு. இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு, டூல் நம்பர், ஸ்பிண்டில் டைரக்ஷன். G42 வந்து உங்களுக்கு டூல் நோஸ் ரேடியஸ், காம்பன்சேஷன் ரைட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா Z3 வந்து நிற்குது, Z0 பாயிண்டில் வந்து நிற்குது, Z20க்கு ரேடியஸ் அடிக்குது. இங்கே வந்து ரேடியஸ் 10. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் இதை நீங்கள் பாருங்கள். ஸோ Z-50க்கு போயிடுது. ஸோ இங்கே ரேடியஸ் அடிச்சுட்டு Z-50க்கு இங்கே போய் நிற்குது மிஷின். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா GO2 X100 Z-74.35 இந்த இடம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் I40 K20.65. இதுதான் இப்போ நம்ம பார்க்குற மெத்தட். ப்ரோக்ராம் மாடல் மெத்தட் பார்த்திங்கன்னா I40 எப்படி வந்ததுன்னா, இந்த சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50 mm லென்த்து, 50 mm ரேடியஸில். ஸோ இது வந்து 10 mm போயிடுது. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப இதோட சென்டர் பாயிண்ட் 40 mm டிஸ்டன்ஸில் இருக்குது எக்ஸில். அதனால் I40ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது வந்து Z பாயிண்ட் வந்து K20.615. இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 20.65 இருக்குது. அதாவது ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. இதுதான் மீனிங். இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் Z-1.125 போயிடுது டைரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போயிடுது. அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆஃப், அப்புறம் டூல் ஆஃப்செட் வந்து 0 பண்ணுறோம், ப்ரோக்ராம் எண்ட். இது வந்து ஒரு மாடல், ஒரு மெத்தட். அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா சேம் ப்ரோக்ராம் தான். இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் Z R45. டைரெக்டாக இந்த R45ன்னு கொடுத்தாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இது 2 மெத்தட் இருக்குது. ஸோ எப்படி வேணுமோ நமக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஐயோட வேல்யூ, இந்த வேல்யூ கேயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக இந்த மெத்தட்லேயும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து சிம்பிளாக ஆர் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ எது ஈஸியோ அதெல்லாம் அவங்கவுங்க பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து வர வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த சேனல் வந்து மெயினாக வந்து எல்லாருமே நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பர்சன்ஸு, நியூ பர்சன்ஸு, ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவங்கள. ஓகே, தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள்.